Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வாடிவாசல் டிராப்பா, வாடிவாசலுக்கு என்னாச்சு? வெற்றிமாறன் சூர்யா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடா? இப்போ இதுதான் சோசியல் மீடியாக்களில் நிறையா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். சூர்யா அவர்கள் அடுத்த படத்தோட பட பூஜையில் கலந்துக்கிட்டார். அடுத்த படம் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் அவரோட நடிப்பில் இன்னும் அந்த டைட்டில் வைக்கல, இருந்தாலும் இந்த பேட்டை கருப்பு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது. இதன் தொடர்ந்து அப்படியே இதை தொடர்ந்து வந்து அடுத்த படத்தோட பூஜையில் அவர் கலந்துக்கிட்டார் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கிட்டத்தட்ட மமிதா பைஜவும் அதில் இருந்தாங்க. அதனால் எல்லாரோட ஃபேன்ஸும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லக்கி பாஸ்கர் படத்தோட இயக்குனரோட இணையறாரு அப்படின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்கு எப்படி வரப்போகுது அப்படின்றது. இதனால் என்ன நெகட்டிவ்னு நீங்கள் சொல்கிறீங்க? சூர்யா ஃபேன்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தான் இப்போ சின்னதாக ஒரு நெருடல் ஏற்பட்டுறதுக்கு. என்னென்னா, கங்குவா அப்படின்ற ஒரு படம் எல்லா இடங்களையும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி சரியான வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் சரியாக அமையாத படமாக கங்குவா படம் இருந்தது. அதை தொடர்ந்து வந்த கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ இதாவது கை கொடுக்குமா, காப்பாற்றுமா அப்படின்னு நினச்சாங்க. கிட்டத்தட்ட வெற்றியை கொடுத்துருக்கு சூர்யா அவர்களுக்கு. மிகப்பெரிய வெற்றியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு மேஜிக்கான ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார். ஸோ அது இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா, கங்குவா அப்படின்ற ஒரு படத்தை தாண்டி பண்ணுறாரு அப்படின்ற பொழுது ரெட்ரோவில் எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் படம் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதோட வசூல் கூட நேற்றையிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு விமர்சனம், ஓவராலாக எவ்வளோ தானா, டூரிஸ்ட் ஃபேமிலி எவ்வளோன்னு தெரியுமா, டூரிஸ்ட் ஃபேமிலியோட வசூலை கூட அந்த ரெட்ரோ பீட் பண்ணலையா, சூர்யாவோட பிஸ்னஸ் அவ்வளோதானா, சூர்யா இவ்வளோ தான் அப்படின்லாம் பேசும்பொழுது தான் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட இனி வர எல்லா சூர்யா படங்களுக்கும் ஒரு கூட்டம் ஆல்ரெடி அதுக்கு எதிர்வினை ஆற்றிட்டுருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். இந்த படத்தோட பூஜையிலேருந்து நான் வந்துடுறேன். ஏன் அந்த படத்தோட பூஜையை கொண்டாடாமல் வெற்றிமாறனுக்கும் வாடிவாசலுக்கும் ஏன் கனெக்ட் பண்ணி போடுறீங்க அப்படின்ற பொழுது, சமீபத்தில் வெற்றிமாறன் ஒரு மேடையில் பேசுகிறாரு. என்னோடய படத்துக்கு எல்லா படத்துக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. எது நடக்குமோ அது கரெக்டான நேரத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய படத்தை முழு வீச்சோட, அதாவது 100% என்னோட கடின உழைப்பால் தான் நான் தரேன். அதை மக்கள் கொண்டாடுறாங்க. அது எனக்கு திருப்தியான ஒரு விஷயம் அப்படின்ட்டு இருக்கார். இதையும் இந்த சூர்யாவோட பட பூஜையும் போடும் பொழுது தான் அங்கே ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் தானு சார் என்ன சொல்கிறாரு, கவலையே படாதீங்க, இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே வாடிவாசலோட ஷூட்டிங் துவங்க போகுது அப்படின்ட்டு. அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது அங்கே தான் சூர்யா ஃபேன்ஸே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்களா அப்படின்னு தான். ஆனால் அப்படி கிடையாது. நடக்கிற உண்மை என்ன அப்படின்னா, வெற்றிமாறனுக்கும் சூர்யா அவர்களுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடுமே இல்லை. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சரி, சூர்யா தரப்புலையும் சரி, வெற்றிமாறன் அவர்களோட தரப்புலையும் சரி, வாடிவாசல் கண்டிப்பாக வரப்போகுது. பிரம்மாண்டமான ஒரு படமாக வரப்போகுது. இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க வகையில் அந்த வாடிவாசல் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ ஏன் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா, வாடிவாசல் எடுத்ததும் பண்ணக்கூடிய கதைக்களம் இல்லைங்க. அதுக்கு நிறையா ஒர்க் பண்ணுறாங்க, நிறையா மெனக்கெட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வார்த்தைகளாலேயோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட அது புரிஞ்சிக்கக்கூடிய பொறுமை கூட யாருக்குமே இருக்காது. ஆனால் அந்த டீம் அவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாடிவாசல் மிஸ் ஆகிடக்கூடாது, பயங்கரமாக இருக்கணும் அப்படின்றதுல அவங்களும் மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தானு சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஸோ வாடிவாசல் கண்டிப்பாக வரும். அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு சந்தேகமோ யாருக்கும் இருக்க வேணாம். இந்த இடைப்பட்ட கேப்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் இவர் வந்து கங்குவா முடிச்சதுமே ஆர்ஜே பாலாஜி படத்தில் கமிட் ஆகிறாரு, அது இன்னும் முடிக்க கூட இல்லை. கிளைமேக்ஸ் போர்ஷன் சம்திங் ஏதோ போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அடுத்த படம் கமிட் ஆகிறாரு. அதுவும் மிக குறுகிய நாட்களில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா லக்கி பாஸ்கரும் ரொம்ப குறுகிய நாட்களில் தான் எடுக்கப்பட்ட படம். ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னா, வாடிவாசிகள் ரெடி ஆகிட்டு இருக்காரு. சூர்யா அவர்கள் வந்து சமீபத்தில் அவரோட கதை தேர்வு அப்படின்றது சில இடங்களில் கண்டிப்பாக கீழே இறங்கியிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இனி அப்படி இருக்காது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சாம்பிளாக தான் இப்போ இந்த பூஜை சூர்யா 46 துவங்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த படம் மிக தரமான ஒரு படமாக இருக்கும். இதை கூட ஏன் அவர் கமிட் பண்ணி ரொம்ப கம்மியான கால் ஷீட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, வாடிவாசல் எனக்கு இருக்குது, அந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த படத்தின் மூலிமா அது நான் எவ்வளோ
பழைய சூர்யாவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீன்ஸ் அந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த ஒரு கலகலப்பான சூர்யாவாக இருக்கட்டும், முரட்டுத்தனமான என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் சூர்யா அவர்கள் வாடிவாசலில் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலியும் மிகப்பெரிய ஒரு பெரியும் அடைவார்ன்றதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த மாதிரியான விமர்சனத்தை தயவு செஞ்சு சூர்யா ஃபேன்ஸ் நம்ப வேணாம். அதை தான் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் விறுவிறுப்பாக பூஜை துவங்கப்பட்டிருக்கு, ஷூட்டிங்கும் தொடங்க போகிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். சமீபத்தில் மலையாளத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுத்த படம் மோகன்லால் நடிப்பில் வந்த தொடரும்னு ஒரு படம். அந்த படத்தோட இயக்குனர் கூப்பிட்டு சூர்யா, ஜோதிகா அவர்கள், கார்த்தி அவர்கள் எல்லாருமே கூப்பிட்டு அவரை பாராட்டுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வருது, அதை கூப்பிட்டு சூர்யா அவர்கள் அவ்வளோ பாராட்டுறாங்க. ஏங்க அவர் நினச்சிருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்கே வேணாம். ஏன் அப்படின்னு வரும்பொழுது டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் வந்து ரொம்ப சின்ன பையன். அவர் வந்து ரெட்ரோ பார்த்துட்டு கலக்கியிருக்காரு சூர்யா அவர்கள். எப்போவுமே ஒரு மாஸ் ஹீரோ படம் வரும்பொழுது அது கமர்ஷியல்னால் கமர்ஷியல் தான். ஏன் நீங்கள் அதை குழப்பிக்கிறீங்க அப்படின்றதான் சிலருக்கு நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட இயக்குனர் பாராட்டுறாரு, அந்த டீமையும் கூப்பிட்டு நம்ம சூர்யா அவர்கள் பாராட்டுறாங்க. இதுதான் ஹெல்த்தியான காம்படிஷனாக நம்ம பார்க்கணும். இப்போ மலையாளத்தில் வந்து ஒரு படம் வருது போகுது அப்படின்னு இல்லாமல் அந்த இயக்குனர் கூப்பிட்டு பாராட்டுறாங்க, சூர்யா குடும்பமே கூப்பிட்டு பாராட்டுறாங்க. இதெல்லாம் தானே நமக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு வாடி வாசலுக்கு என்னாச்சு, ட்ராப்பா, கருத்து வேறுபாடா, அமீர் அவர்களா, இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பாமல் வாடி வாசலுக்காக நம்ம காத்திருப்போம். கண்டிப்பாக அந்த வாடி வாசல்லேருந்து காலை எப்படி வெளியே வருமோ அந்த மாதிரி அதை விட துள்ளலாக இந்த படம் வரப்போகுது அப்படின்றதுல இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். வாடிவாசல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாருமே ரொம்ப கவனத்தை ஈர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே வந்து கமல் அவர்கிட்ட இருந்தால் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. டெக்னிக்கலாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் தாண்டா ஆண்டவர் அப்படின்றத மறுபடியும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த படத்தில் சிலம்பரசன் அவர்கள் டபுள் ஆக்ஷனா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாசர் அவர்கள் சொல்லுவாங்க, அவருக்கு அடுத்தது நீ தான் அப்படின்னா அப்போ நான் எதுக்கு, அதான் அமரேன் அப்படின்னா நான் எதுக்கு, இவ்வளோ நாள் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவார் அப்படின்னா எஸ்டிஆர் அவர்கள் பார்த்து தான் சொல்கிறாங்க. ஆனால் எஸ்டிஆர் தான் கமல் அவர்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய மகனாக இருக்கார். ஸோ இரட்டை வேடமா அப்படின்றதான் எல்லாத்தோட கேள்வியாகவும் இருக்குது. நாங்கள் விசாரித்த வரைக்கும் அது அப்படி இல்லை. அவர் வந்து ஒரே சிலம்பரசன் அவர்கள் தான், ஒரே கெட்டப், ஒரே கேரக்டர்லாம் வரப்போகிறாங்க. கமல் அவர்களோட நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மொட்டை மாடியில் நடக்கக்கூடிய அந்த சண்டை காட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குது அப்படின்ட்டு இன்னும் விசாரித்ததில் ஒரு 3 ஃபைட் அந்த படத்தில் இருக்க போது கமல் அவர்களும் சிலம்பரசன் அவர்களும் மோதிக்கக்கூடிய சண்டை காட்சிகள் எல்லாமே அன்பறிவு. அந்த 2 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே வந்து ஒரு மரண பயத்தை காட்ட போகிறாங்க. அதை ஒரு இது தாண்டின ஒரு படப்பிடிப்பு இருக்குமா, சண்டை காட்சி இருக்குமா அப்படின்ற அளவுக்கு அதை எடுத்திருக்காங்களா. ஏன்னா 2மே வந்து சரியான தீனி சாப்பிட்ற யானைகள். யாருன்னா உலகநாயன் அவர்களும் சிலம்பரசன் அவர்களும் 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரேமில் பார்த்துருப்பீங்க, 2 பேர்த்தோட கண்களை வச்சு நிறையா பேர் அதை பாராட்டியும் எழுதியிருக்காங்க. சிலர் மீமும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மீன் போட்டுல விடுங்க, ஏன்னா அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். 2 பேர்த்தோட நடிப்பும் அந்த கண்கள் தான் சொல்லுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ் இனி எந்த படத்துக்கும் பண்ணாத அளவுக்கு இது பண்ணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சாம்பிளாக விக்ரம் படம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். விக்ரம் படம் இது வரைக்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி எவ்வளோ பார்வையாளர், கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் அது எத்தனை பார்வையாளர் கடந்துச்சோ அதை இந்த தக் லைஃப் உடைச்சிருச்சு. இதே மாதிரி தான் விக்ரம் படத்தோட வசூலியும் உடைக்கும் அப்படின்றதுல கமல் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட மணிரத்னம் கன்ஃபார்மே பண்ணிட்டார். ஸோ அந்த டீம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்களோட ப்ரொமோஷன்ஸை முழு வீச்சில் துவங்க போகிறாங்க. இந்த கமல் அவர்களோட அந்த முத்த காட்சிலாம் பேசும்பொழுது தான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கேள்வி எழுது. ஏன்னா என்ன, அவர் தொடர்ச்சியாக இதை வச்சுக்கிட்டே இருக்கார். எல்லா படங்களையும் இது இருந்துக்கிட்டே இருக்குது. விக்ரமில் அப்படி இல்லவே இல்லையே. யார் சொன்னால் விக்ரமில் இருக்குன்னு? இந்தியன் 2ல் அப்படி இல்லவே இல்லையே. ஸோ இது எல்லாமே கற்பனை. நம்ம பழைய கமல் அவர்களை பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான் பார்க்க முடியும். அதனால் இந்த விமர்சனம்லாம் தவிர்த்துட்டு தக் லைஃப் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததான் மணிரத்னமோட இயக்கத்தில் நம்ம லைக்கா 2.0 மீண்டு எழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய பெரிய பெரிய இயக்குநர்கள் நடிகர்களை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த டிரெக்டராக மணிரத்னம் அவர்கள் இருக்காங்க அப்படின்றத கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ரஜினி அவர்களும் ஒரு படம் பண்ணி கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ நீங்களாம் எதிர்பார்த்த மாதிரி மணிரத்னமோட இயக்கத்தில் ரஜினி அவர்கள் மீண்டும் நடிக்கிறாரா அப்படின்றத லைக்கா கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. அதுக்காக நம்மளும் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். ஜெயிலர் 2க்கு அடுத்தது மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் இருப்பாங்களா அப்படின்றதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. அதை லைக்கா பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும்.
Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.